ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பென்ஷனை பற்றி பேச போகிறதில்ல. பென்ஷனர் சம்மந்தமான ஒரு முக்கியமான விஷயம்னு சொல்கிறத விட இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஓய்வூதியம் வாங்குறவங்கள பற்றி அப்படி என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற லேட்டஸ்ட்டான அப்டேட் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு வருஷத்துக்கும் இந்த ஓய்வூதியம் வாங்குறவங்கள கணக்கெடுக்கிறதுங்கிறது ஒரு நார்மலான விஷயந்தான். அந்த வகையில் தமிழ்நாட்டில் ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கான இந்த கணக்கு அப்படிங்கிறது எடுக்கப்பட்டது. அதில் தான் இந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமே இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஓய்வூதியம் வாங்குறவங்களில் தமிழகத்தில் 100 வயசை கடந்து எத்தனை பேர் ஓய்வூதியம் வாங்குறாங்க அப்படிங்கிற கணக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 7 லட்சம் பேருக்கு மேலே இந்த ஓய்வூதியம் அப்படிங்கிறது வாங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த 7 லட்சம் பேருக்கு மேலே ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதுக்கு கிட்டத்தட்ட 46,123 கோடி ஒதுக்கப்படுது அப்படிங்கிற விஷயத்த தமிழக நிதியமைச்சர் இதுக்கான ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருக்கிறாரு. இதில் நடந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஓய்வூதியம் வாங்குகிற இந்த 7 லட்சம் பேருக்கு மேலே 100 வயசை கடந்து எத்தனை பேர் ஓய்வூதியம் வாங்குறாங்க அப்படிங்கிற கணக்கும் எடுக்கப்பட்டிருக்கு. நாம் சொல்ல வந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இதை பற்றினது தான். தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஓய்வூதியம் வாங்குகிற இந்த 7 லட்சம் பேரில் 73 பேர் மட்டும்தான் 100 வயசை கடந்து ஓய்வூதியம் வாங்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் இந்த கணக்கெடுப்பு மூலமாக வெளியிடப்பட்டிருக்கு. 100 வயசுக்கு மேலே ஓய்வூதியம் வாங்கிட்டு இந்த 73 பேரில் ஒருத்தருக்கு 108 வயசு ஆகுது. அவர் நாகையை சேர்ந்தவர் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னும் 2 பேருக்கு 107 வயசு ஆகுது. ஒருத்தர் அதில் திருக்கோயிலூரையும், இன்னொருத்தர் அம்பாசமுத்திரம் ஊரை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு இந்த தகவல் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அதனால தான் இந்த விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன். இந்த தகவல் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.